ராகுல் காந்தி இனிமே தமிழ்நாட்டுக்கு ஒரு கடைசி வரைக்கும் திமுக தலைவரை பார்க்கவே மாட்டாரா? ஏன் 20 வருஷ நட்பு இது. அரசியல் ரீதியா சொல்றேன் நான். இந்த 20 வருஷ நட்புங்கிறதுல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 5 பேர் ஜெயிச்சிட்டோம். கூட்டணியில நாங்க ஆட்சியில பங்குங்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போறதுல என்ன இருக்குங்கிறேன் நான். இதுல என்ன உங்களுக்கு அதுல வருத்தம்? 5 பேருக்குமே ஒரு ஆசை வந்துடுது. அப்ப யார் 2 பேர் மந்திரின்னு சொல்லல. 5 பேர்ல 2 பேர் மந்திரின்னு 5 பேரும் என்ன பண்றாங்க? மாணிக் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ சொன்னா நாங்க போறோம் அப்படின்னு செல்வப்பிரதிகிட்ட ஆர்கியூ பண்றாங்க. வருங்கால பிரதமர் அப்படின்னு ராகுல் காந்தி அவங்க தான் டிக்ளேர் பண்றாங்க. அன்னைக்கு பேசல, காங்கிரஸ் கூட சொல்லாத நிலையில அவர் சொல்றாரு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கப்போ உங்களுக்கு என்ன அப்படி என்னங்க இருக்கு? அதுல என்ன பிரச்சனை? அப்படி என்ன பிரச்சனை? திமுக உங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு. நீ முதல்வருடைய ஸ்டாலினுடைய முகத்தை கூட பார்க்க விரும்ப போற அளவுக்கு என்ன பண்ணிடுச்சு திமுகன்ற? பாஜகவை எதுக்கு வேணும்னா ஒரு அமைப்பு வேணுங்கிறதுனால தான் இந்தியா கூட்டணியில் பலரும் இருந்தார்கள். இப்பயும் தாக்கரே எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் பிஜேபி எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதுக்கு சில பேர் தேவைங்கிறதுனால அவங்களா இருக்காங்க. விஜய் போனாரு, டெல்லி போனாரு, ராகுல் காந்தியை பார்க்காம உடையாண்டாரு. அதுக்கு ஒரு காரணம் பிஜேபியோட அச்சுறுத்தல்னு ஒன்று சொல்லலாம். இன்னொன்று சொல்றாங்களே, பிரவீன் சக்கரவர்த்தி தன்னுடைய வேட்புமனு தாக்கலுக்கு கூட செல்வப்பிரந்தையை கூப்பிட்டா அவர் திமுக காரன்னு பார்க்குறாரு. ஸோ ரெண்டா பிரிஞ்சிருச்சு. சோனியா காந்தி காங்கிரஸ் தனி, ராகுல் காந்தி காங்கிரஸ் ரெண்டா பிரியுது தமிழ்நாட்டிலேயே. ஆல் ஓவர் இந்தியா அப்படி இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு. தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். முரசொலியினுடைய தலையங்கம் தற்போது ஒரு மிக பெரும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணியை முறித்துவிட்டு தாவேகாவுடன் கூட்டணி வைத்த அந்த விதம், இவையெல்லாம் பற்றி பல விஷயங்கள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. தாண்டி இன்னொரு விவகாரமும் பார்க்க வேண்டியது இருக்கு. காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்றாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் முடிவுக்கெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கும் அப்படிங்கிற ரீதியில அவருடைய பேச்சுக்கள் அமைஞ்சிருக்கு. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுங்கிற மாதிரி அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவருடைய மகன் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் இதே கருத்துப்பட தான் ஒரு பேட்டி ஒரு தொலைக்காட்சி கொடுத்திருக்கிறாரு. திமுக காங்கிரசினுடைய நட்பு தொடர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன நிலைப்பாடு? முரசொலி இப்படி இவ்வளவு காட்டமான ஒரு காங்கிரஸ் மீது விமர்சனத்திற்கான காரணம் என்ன? இல்லை, திமுகவுடைய வருத்தம் நியாயமான வருத்தம்னு வச்சுங்களேன். காரணம் என்னன்னா, ஏற்கனவே தாவேக ஆரம்பிக்கப்பட்ட போதே ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எங்களோட யார் வேணாலும் கூட்டணி வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஒருவேளை காங்கிரஸ் அப்பயே போயிருந்து இதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. யார் பண்ணிக்க திமுகவோட கூட்டணியை வைத்துக்கொண்டு 5 எம்எல்ஏக்களை பெற்றது பிறகு ஒரு சாதாரண ஒரு ஃபார்மாலிட்டி இதானே. ஒரு திருப்பி மூஞ்சிலே முழிக்க முடியாதா? ராகுல் காந்தி இனிமே தமிழ்நாட்டுக்கு ஒரு கடைசி வரைக்கும் திமுக தலைவரை பார்க்கவே மாட்டாரா? ஏன் 20 வருஷ நட்பு இது. அரசியல் ரீதியாக சொல்கிறேன் நான். இந்த 20 வருஷ நட்புங்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, 5 பேர் ஜெயிச்சிட்டோம், போய் ஒரு நன்றி தலைவர், ஏன்னா ஏற்கனவே ஒரு திமுக தலைவர் தோத்துட்டாரு, போய் பார்த்துட்டு அடுத்த கட்டமாக முடிவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தாவேகாவுடைய கூட்டணியில் நாங்கள் ஆட்சியில் பங்குங்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல என்ன இருக்குங்கிறேன் நான். இதில் என்ன உங்களுக்கு அதில் வருத்தம்? நீங்கள் சொல்லிட்டு போகிறது தானே நியாயம். சரி, சொல்லிட்டு போகாத உங்களை விமர்சனம் பண்ணுறப்ப ஏன் கத்துறீங்கிறேண்ணா. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்லிட்டு போகல, என்ன பிரச்சனை அதில் பார்த்தீங்கன்னா, நல்ல அடிப்படையாக பார்த்தீங்கன்னா, செல்வ பெருந்தகை சொல்கிறார், வாங்க 5 எம்எல்ஏவும் வாங்க, போய் சொல்லிட்டு போயிடலான்னு சொல்கிறார். அப்போது பண்ணுறது மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் அங்கெல்லாம் போனால் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதுதான் வருத்தம் இன்னைக்கு ஏற்படுத்தினதுக்கு காரணம். மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் என்ன முடிவு பண்ணுறாங்க, அதெல்லாம் போனாங்க, அங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது, தலைவர் சொல்லிட்டாருன்னொன்னே எம்எல்ஏக்களில் மந்திரி ஆசை வந்தோன்னா 5 பேருக்குமே ஒரு ஆசை வந்துடுது. அப்போ யார் 2 பேர் மந்திரின்னு சொல்லலை. 5 பேரில் 2 பேர் மந்திரின்னு 5 பேரும் என்ன பண்ணுறாங்க, மாணிக் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ சொன்னால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு செல்வப்பிரதிகிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க.
அப்போ செல்வ பிறந்தகை பேசி பார்க்குறாரு, சிதம்பரமும் பேசுகிறாங்க, இல்லைல்ல அது சரியாக இருக்காது, அதில் ஒன்றும் வருத்தத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் சொல்லிட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறதில்ல, நன்றி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சிதம்பரமும் அப்போ சொல்கிறாரு செல்வ பிறந்தகை சொன்னதை. அப்போ மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் அவரை திமுகவை அசிங்கப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு பழைய வருத்தம் அவங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் கூட்டணி எப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய சீட்டு அதிகம் கேட்டாங்க, அவங்க 2 பேருமே தாவேக்கா போகணுன்னு ஆசைப்பட்டவங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்போ நீங்கள் அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தாராளமாக அப்பயே தாவேக்காவோட கூட்டணி வைத்து போயிருக்கலாம், அது அன்னையோடு முடிஞ்சிருக்கும். இருந்து திமுகவுடைய வாக்குகளை வாங்கிக்கிட்டு திமுகவுடைய பணத்தை அவங்க செலவு பண்ணல, திமுகவுக்கு திமுக தானே பண்ணிச்சு காங்கிரஸுக்கு, முழுக்க முழுக்க அவங்க செலவு பண்ணி 5 ஜெயிச்சுட்டு போனது வந்துட்டு சொல்லிட்டு போகிறது தானே ஒரு நாகரிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, இன்னைக்கு கூட திமுக தலைவர் அந்த இதில் இந்த முரசொலி தலையங்கத்தில் தெளிவாக சொல்கிறாங்களே, கலைஞர் சிலை திறப்புலாக்கு வரும்போது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாலின் தான் சொல்கிறார், திமுக அதாவது வருங்கால பிரதமர் அப்படின்னு ராகுல் காந்தியை அவங்க தான் டிக்ளேர் பண்ணுறாரு, அன்னைக்கு பேசுகிறார். காங்கிரஸ் கூட சொல்லாத நிலையில் அவர் சொல்கிறார். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கப்போ உங்களுக்கு என்ன அப்படி என்னங்க இருக்குது, அதில் என்ன பிரச்சனை, அப்படி என்ன பிரச்சனை, திமுக உங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு, நீ முதல்வருடைய இது ஸ்டாலினுடைய முகத்தை கூட பார்க்க விரும்ப போகிற அளவுக்கு என்ன பண்ணிடுச்சு திமுகன்றனா. பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மாணிக் தாக்கூருக்கும் தான் அடிப்படையான சில விஷயங்கள் கிடையாது அவங்களுக்கு. அவங்க அரசியல், அவங்க அதாவது இன்ஸ்டாகிராம்லையும் மற்றதுலையும் அரசியல் பண்ணுறவங்க, சோஷியல் மீடியாவில் அரசியல் பண்ணுறவங்க. மற்ற தெரிந்த ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்கணும், அவர் தலையிட்டு இருக்கணும், இல்லை 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 நீங்கள் போய் சொல்லிவிட்டு வாங்க அப்படி சொல்லியிருக்கணும். என்ன அறிவாலயத்தில் போகணுன்னு பிடிச்சிக்குவாங்களா கதவு, அதுதான் மருத்துவம். நீங்கள் அதனால தான் இன்றைக்கி சிதம்பரமும் ஒரு பக்குவமாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அவசரப்பட வேணான்னு சொல்கிறாரு. ஏன்னா இது தேசிய லெவலான ஒரு விஷயம் ஆக்கியும், நல்லா புரிஞ்சுக்கலாம், நல்லா தெரியும். இந்தியா கூட்டணியில் பவர்ஃபுல் லீடர்ஸ் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. யாருன்னா மம்தா ஒன்று, ஸ்டாலின் வந்து, 2 பேர் தான். மம்தா ஒரு காலகட்டத்தில் போகிறாங்க, வேண்டான்னு முடிவு பண்ணுறாங்க. மற்றபடி யாருமே ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்டாலின் அளவுக்கு வேறு யாரும் ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் வட மாநிலங்களில் உள்ள யாராவது தலைவர்கள் யாராவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இவர் ராகுல் காந்தி ஏற்றுக்கிட்டாங்களா என்ன? யாருமே பெருசாக ஏற்றுக்கலை. வேண்டா வெறுப்பாக வேறு வழி இல்லை. பாஜகவை எதிர்க்க வேணும்னா ஒரு அமைப்பு வேணுங்கிறதுனால தான் இந்தியா கூட்டணியில் பலரும் இருந்தார்கள். இப்பயும் தாக்கரேலாம் இருக்கிறதுக்கு காரணம் பிஜேபி எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதுக்கு சில பேர் தேவைங்கிறதுனால அவங்களாம் இருக்காங்க. சரத்பவாராக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. அதனால இப்போ உடைந்ததற்கான ஒரு மற்றும் ஒரு காரணம் காங்கிரஸ் வந்துதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் வருத்தத்தை தான் இன்னைக்கு வந்து முரசொலி வந்து வெளியிட்டு, நான் மிகப்பெரிய துரோகி, காங்கிரஸ் மிகப்பெரிய துரோகிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கவலைப்படலை அவங்க அப்படிங்கிறதா. இன்னொரு விஷயம் நல்லாவே பார்க்கணும். இப்போ இவர் விஜய் போனார், டெல்லி போனார், ராகுல் காந்தியை பார்க்காம உடையாண்டார். அதுக்கு ஒரு காரணம் பிஜேபியோட அச்சுறுத்தல்னு ஒன்று சொல்லலாம். இன்னொன்று சொல்கிறாங்களே, சோனியா காந்தி பெருசாக விரும்பலைன்னு சொல்கிறாங்களே, அது யாரையும் பார்த்தாங்களா? சோனியா காந்தி விரும்பலை, விஜய் அந்த இடத்துல, அதாவது ஸ்டாலின் இருக்கிற இடத்துல விஜயை அவங்க விரும்பலை. விஜய்ங்கிறவர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தா, கேரளாலேருந்து வந்திருந்தா சோனியா காந்தி பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸ்டாலினை எடுத்துட்டு அந்த இடத்துல விஜயை கொண்டாடுறதுங்கிறது அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னா, பல இக்கட்டான நிலைமையில் அவங்க இருந்திருக்கிறாரு. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோனியா காந்தி. ஏங்க வெளிநாட்டவர்னு பிஜேபி ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கும்போது கலைஞர் தாங்க அதுக்கு வந்து பெரிய லெவலில் முட்டு கொடுத்தாரு. அப்போ பெரிய லெவலில் முட்டு கொடுத்தாரு. அப்போ பிஜேபி அவ்வளோ கடுமையான விமர்சனம் அது இல்லையா? இத்தாலி பெண்ணுக்கு இந்தியாவில் என்ன வேலைன்னு கேட்கிட்டப்போ எவ்வளோ பெரிய லெவலில் திமுக தான் முட்டு கொடுத்துச்சு. நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சும் போது, அதான் சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது இங்க ராகுல் காந்தி எப்போ இருந்தாரு, அவர் எங்க இருந்தாரு, எங்க வந்தாரு ராகுல் காந்தி? அதாவது வரலாறு தெரியணும்ல. திமுக காங்கிரஸுடைய கூட்டணி எப்படி இருந்தது? இக்கட்டான நிலைமையில காங்கிரஸ் வந்து இருக்கும் போதெல்லாம் திமுக சப்போர்ட் பண்ணியிருக்கு பல நேரங்களில். அப்பெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, மற்றபடி நீங்க நிரந்தரமா கூட்டணி எழுதி கொடுக்கல.
நீங்கள் போக வேணாம்னு யாரையும் சொல்லலை. எல்லாத்துக்கும் தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தானே திமுக லைட்டு போயிட்டு வாங்க, உங்களுடைய ஸ்டாண்டுங்கிறப்ப நீங்கள் கிளம்புங்கன்னு தானே சொல்லிட்டு போனார். போகக்கூடாதுன்னு அடம்பிடிக்க முடியுமா? எப்படி பண்ண முடியும்? அடம்பிடிக்க முடியாதுல்ல. போக முடியாது, போங்க, போகாதீங்க, போகாதீங்க, அதெல்லாம் கிடையாது. போயிட்டு வாங்கன்னு தான் திமுக அழைஞ்சிச்சு. ஏன் ஒரு சின்ன அடிப்படையான ஒரு விஷயமான ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனதில்ல? ஏன் அவ்வளோ என்ன துரோகம் நாங்கள் பண்ணிட்டோங்கிற கோவம் தான் அவங்களுக்கு. அதனால தான் இன்னைக்கு அவங்க என்டிஏ கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் முடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன் வந்து ஒரு கரிசன ஒரு பார்வையோடு, ரொம்ப ஒரு ஒரு மென்மையான பார்வையோடு இப்போ வந்து அணுகுறாங்க? இப்போ சிதம்பரம் அவர்களுடைய பேச்சா இருக்கட்டும், அதே போல திரு கார்த்திக் சிதம்பரமுடைய பேச்சா இருக்கட்டும், ரொம்பவே திமுக வந்து அப்படிலாம் நீங்க முடிவுக்கு வந்துடாதீங்க, இனிமே கூட்டணிலாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கோபம் நியாயமானதுங்கிற அளவுக்கு இப்ப பேசுறாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். இல்லை, விஜயோடைய அப்ரோச்சும் ஸ்டாலினுடைய அப்ரோச்சும் இப்போ அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. விஜய் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாரு காங்கிரஸை, அவர் பிரவீன் சக்கரவர்த்திட்டையும் ராகுல் காந்திட்ட மட்டும் தான் பேசுகிறாரு. ஐக்கியம் அவர் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இங்கே யாரையுமே அவர் பெருசாக கண்டுக்கிறதே இல்லையா? அவர் செல்வ பிறந்தகையோ அல்லது விஜய் யாரும் பேசுறது இல்லையே. நீங்கள் அவருக்கு தெரியாதுங்க, அரசியலே தெரியாதுங்க, எப்படி அணுகணும்னு கூட தெரியாது அவருக்கு. புரியுதுங்களா? அதுதான் அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இது ரொம்ப நாள் போகாது, விஜயோட நம்மளுடைய பயணம் சரியா இருக்காது. ஒரு இக்கட்டான நிலைமையில ஒரு முக்கியமான ஒரு புள்ளி தொட்டிருக்கீங்க. அதாவது பிரவீன் சக்கரவர்த்திட்ட தான் அவர் வந்து அணுகுறாரு காங்கிரஸினுடைய பிரதிநிதியா அப்படிங்கிற பொழுது அதுவே ஒரு எவ்வளவு பெரிய பிழை பாருங்க. அது ஒரு ஃபேக்ஷனா தான் பார்க்கப்படுது. பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாணிக்கம் தாக்கூர், இந்த மாதிரியான டிஎம்கே ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட் பீப்புளா பார்க்கப்படுது. ஆனா பெரும்பான்மையினர் 75% 90% மக்கள் காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் தான் விரும்புறாங்கிற ஒரு கருத்து பொதுவாகவும் இருக்கு. அப்போ ஒரு சின்ன ஒரு கோஷ்டியை மட்டும் அவர் வந்து அணுகிறாரு அப்படிங்கிற பொழுது, அப்போ மற்ற காங்கிரஸ் தொண்டர்கள், மற்ற நிர்வாகிகள் நிச்சயமா அப்போ விஜய் அணுகிறதுலயும் பெரும் சிக்கலை வந்து அவர்கள் சந்திக்க நேரிடும். பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் பண்ண போறார். கூட யார் வந்தாங்க? யாராவது வந்தாங்களா? பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எத்தனை முறை தமிழ்நாட்டுக்காக வந்திருக்கிறாரு? எவ்வளோ நாள் இங்கே அவ்வளோ அரசியல் பண்ணியிருக்காரு? அவருக்கு எம்பி கொடுக்குறது சரியா இருக்குமான்னு கூட விஜய் நினச்சி பார்க்கல. சரி, ரைட்டு, திமுக அடித்த ஒரே ஒரு காரணம், நம்ம விரும்பணும்னு ஆசைப்பட்டாரு, அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுக்க. ரைட்டு. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு மாநில தலைவரை கூட பக்கத்தில் வைக்கல இன்னைக்கு வேட்புமனு தாக்கலுக்கு. காரணம் அன்னைக்கு போயிருந்தாரு நினைக்கிறேன். ஆமா, போய் பார்த்தாரு. அதாவது மேலே கூப்பிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றாங்க, அதுக்காக போயிட்டு வர்றாரு. அவர் தூதரா போறார், சோனியா காந்திக்கோ ராகுல் காந்தியோடைய தூதரா போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வர்றாருன்னு வச்சுங்களேன். இப்போ இன்னைக்கு அவர் தான் போய் பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு கேட்பாங்க, சிபிஐயும் சிபிஎம்மும். புரியுதுங்களா? வீரபாண்டியனா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், மற்ற யாருமே அவர் பிரவீன் சக்கரவர்த்தி யாருங்க? பட் இவங்க எல்லாத்துக்கும் அவர் ஒரு யாரு, சிதம்பரம்னா எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச முகம். புரியுதுங்களா? அவர் ஒரு அனுசரணையான நபராக பார்க்குறாங்க. அதுதான் சொல்றேன். பிரவீன் சக்கரவர்த்தி தன்னுடைய வேட்புமனு தாக்கலுக்கு கூட செல்வ பிறந்தையை கூப்பிட்டா அவர் திமுக காரன்னு பார்க்குறாரு. ஸோ ரெண்டா பிரிஞ்சிருச்சு. சோனியா காந்தி காங்கிரஸ் தனி, ராகுல் காந்தி காங்கிரஸ் ரெண்டா பிரியுது தமிழ்நாட்டிலேயே. நான் ஆல் ஓவர் இந்தியா அப்படி இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு. தமிழ்நாட்டில் ரெண்டா இருக்கு. சோனியா காந்தி விஜயை பெருசா விரும்பல, ராகுல் காந்தி விஜய் வேணுங்கிறார். இதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு. கார்கேக்கும் விஜய் வேண்டாம், அவர் ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு அணுகுமுறையை தெரிஞ்சிடும்ல உங்களுக்கு. அவர் செல்வ பிறந்தைகிட்ட எல்லாம் பேச மாட்டேன், நான் பிரவீன் சக்கரவர்த்திட்டையும் ராகுல்கிட்டையும் பேசிக்கிறேங்கிறவர் நாளைக்கு கார்கே போய் பார்க்கணுமா இல்லையா? ஒரு காங்கிரஸ் தலைவர், அவர் அகில இந்திய தலைவர் அவர் தானே. ராகுல் காந்தியும் சரி சோனியா காந்தியும் காங்கிரஸோடைய கோரா இருக்கலாம், பட் தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு. அடிப்படையான விஷயங்கள்லாம் கிடையாது அவர்கிட்ட. யார்கிட்ட? விஜய்கிட்ட அதெல்லாம் கிடையாது. ஸோ இது தமிழ்நாட்டிலையும் ரெண்டா பிரிஞ்சிருச்சுங்கிறேன் நான். சோனியா காந்தி காங்கிரஸ் தனியாக இருக்குது, ராகுல் காந்தி காங்கிரஸ் தனியாக இருக்குது. ராகுல் காந்தி காங்கிரஸில் தான் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் டீம் இங்கிட்ட இருக்குது. செல்வ பிறந்தகை எல்லாமே, செல்வ பிறந்தகைன்னா ஆட்டோமேட்டிக்காக கார்கேயும் சோனியா காந்தியும் தனியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் பழமைவாதிகள், இவங்க எல்லாமே புதுமை விரும்பிகள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு காங்கிரஸ்.
அதனால தான் இன்னைக்கு சிதம்பரம் இந்த ஒரு வார்த்தை சொல்றாரு. இல்லை நீங்கள் அவசரப்பட வேணாம். ஏன்னா காரணம் எப்பன்னு பிஜேபி ரெடியாக இருக்கா இதை அகாமடேட் பண்ணுறதுக்கு. அட்லீஸ்ட் காங்கிரஸையும் திமுகவும் இனிமேல் சேர விடக்கூடாதுங்கிறதுல பிஜேபி தெளிவாக இருக்கு. அதை நிறைவேற்றியது காங்கிரஸ். ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி அதை புரிஞ்சுக்கல. ராகுல் காந்தி அதை புரிஞ்சுக்கல. பாஜகவினுடைய லட்சியத்தை இலகுவா நிறைவேற்றிட்டாங்க. பாருங்க, நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க நாளைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் விஜய் எதுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு பேசியிருக்காரு. அவரு முக்கியமான இஷ்யூஸ்ல எத்தனை முறை பேச போறாரு. நீ இந்தியா கூட்டணிக்கு போறாரு. அவரு ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது பண்ணுவாரு, அவ்வளவுதான். விஜய் இவர் அப்படி இல்லை. 8ஆம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்லயும் அவர் பங்கு கொள்வது போல தெரியல அப்படின்னு தான். 100% வாய்ப்பு இல்லை. அவரும் பிஜேபியோடைய பயத்து ஏன்டா பயந்து கிடக்குறாரு. அவர் இன்னைக்கு அவருடைய பயம் பெரிய லெவல் பயத்துல இருக்கிறாரு. புரியுதுங்களா? முக்கியமான காலகட்டத்தில் தான் ராகுல் காந்தியோட அவர் நிக்க போறாரா? பார்க்க தானே போறோம் நம்ம. அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு சிதம்பரம் அவசரப்பட வேணாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. காலகட்டத்தில் நிப்பாங்களான்னு கேக்குறீங்க. இதே ராகுல் காந்தி அவர்களுக்கு பதவி பறிக்கலாம் பட்டது, அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைக்கெல்லாம் காங்கிரஸ்க்கு உள்ளாக்கப்பட்ட போதெல்லாம் கோர்ட்டு தீர்ப்பின் அடிப்படையில். இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்தாங்க பல பிரச்சனைகள். தலையங்கத்துல ஒரு 3 விஷயம் எனக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸா இருந்துச்சு. ஒன்று, கிறிஸ் சோடங்கரனுடைய இந்த பேச்சை அவங்க கடுமையா கண்டிக்கிறாங்க. எப்படி இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் நாங்க இந்தியா கூட்டணியோட அங்கன்னு சொல்றீங்க, இவ்வளவு நடந்தது கேவலமா இல்லையா உங்களுக்கு சொல்றதுக்கு அப்படின்னு கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. 2வது, ராகுல் காந்தி பிரதமரா ஆவதற்கு முன்னெடுப்புகள் எடுக்காம பிரவீன் சக்கரவர்த்தி எம்பி ஆக்குறதுக்கு ஒரு கூட்டணியை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமும். இவ்வளவு ஒரு கெட்ட மதி கொண்ட ஒரு கட்சியை இவ்வளவு காலம் நம்ம தூக்கி சுமந்திருக்குமே சொல்லி ஒரு மன அழுத்தத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் அந்த முரசொலியின் தலையங்கத்துல கூறப்பட்டிருக்கு. இல்லை, நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் தான். காங்கிரஸுக்கு ஒரு வேளை திமுக வெற்றி பெற்றிருந்தால் உங்களோட நிலைப்பாடு என்ன? விஜய் ஒரு 30 சீட்டு தான் வாங்கியிருப்பாரு. திமுக தான் ஆட்சி அமைச்சர்னு சொல்லியிருந்தா காங்கிரஸோட நிலை என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா தோத்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? எது சரியா இருக்கும்? போகல யாருமே சொல்லலை. போறதுக்கான ஒரு வழிமுறை ஒன்று இருக்குல்ல. ஏங்க நீங்க இப்ப கருணாஸ் போயிட்டாரு, தமிழ் அன்சாரி போயிட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க அது ஒன்றும் இல்லை. அவங்க தனிநபர் கட்சி. அது காங்கிரஸ் உடைய பாரம்பரியம் என்ன? அவங்களுடைய கூட்டணி எத்தனை வருஷம் கூட்டணி? தேர்தல் கூட்டணியை தாண்டி சித்தாந்தம் அடிப்படையில் கூட்டணியா இருந்தது காங்கிரஸும். மதச்சார்பின்மைங்கிற ஒரு லைன்ல தானே எல்லாம் ஒன்னா சேர்ந்தது. இப்படிதானே எல்லாமே ஒன்னா சேர்ந்து பண்ணது. நீங்க பல விஷயங்களை எங்களுக்கு உதவியே பண்ணல. நீட்டு விஷயமா இருக்கட்டும், நீட்டு விளக்கல நீங்க இது வரைக்கும் காங்கிரஸ் ஒரு முறையாவது ஆமா கரெக்ட்னு சொன்னதே இல்லை. ஆனாலும் திமுக ரைட்டு உங்களோட அனுசரிச்சு தான் போயிட்டு இருந்தாங்க எல்லா விதத்துலையும். காங்கிரஸோட ரைட்டு நம்மளுக்கு ஒரு தேசிய லெவலில் நம்மளுக்கு ஒரு அமைப்பு வேணும் பிஜேபி எதுக்கணுங்கிறதுக்கு. அதோட வெளிப்பாடு தான் இது. ஏங்க நேற்று இருந்த ஒரு அகிலேஷ் யாதவுடைய ஒரு மனநிலை கூட உங்களுக்கு இல்லையாங்க? அவர் போடுறாரு ஒரு இக்கட்டான நிலைமையில விட்டுட்டு போறதுக்கு நான் காங்கிரஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தார்ல அவர். அதுதானே நட்புன்னு அதானே கேம். இதோட முடிய போதாங்கிறேன் நான். ராகுல் காந்திக்கு இதோட முடிய போதா? இப்போ உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த காவேரி இஷ்யூ, மேகதாது இஷ்யூல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது விஜய்க்கு. விஜய் என்ன செய்ய போறாரு பார்ப்போம். காங்கிரஸ் தானே, சிவகுமார் தானே, ராகுல் காந்தி பஞ்சாயத்து பண்ணட்டதுல. இதுக்குதான் என்ன பதில் சொல்றாரு சிதம்பரம் அந்த பேட்டியில. அதாவது நான் நீங்களே முன்முடிவுக்கு நீங்க முடிவுக்குலாம் வரல பாருங்க. கலைஞர் அவரோட 103வது பிறந்த நாள் அன்று விஷஸ் தெரிவிச்சிருக்கிறாரு நம்ம ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் எங்க காங்கிரஸ் சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே. அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? இது என்ன உணர்த்துது இந்த செய்தி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கலைஞர் நல்லவருங்க, ஸ்டாலின் அந்த அளவு கிடையாதுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை அவங்க அப்படி சொல்லிக்க வேண்டியதானே கேம் உங்களுக்கு. கலைஞர் வேறங்க, அவருடைய பெருந்தன்மை எல்லாம் வேற. ஸ்டாலின் அந்த பெருந்தன்மை இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கலைஞரோட பெருந்தன்மையா இருந்ததோட விளைவை நீ ஸ்டாலின் இன்னைக்கு அனுபவிக்கிறார்.
ஒவ்வொரு விதத்திலையும், ஒவ்வொரு சொல்லப் போனா விஷயத்திலையும். கலைஞர் வழியில தான் சொன்னாரு. "சோனியாவின் மகனே வருக, நாட்டிற்கு நிலையான ஆட்சி தருக, நான் ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிகிறேன்" என்று இல்ல அதுதான் சொன்னாரு. காங்கிரஸ்காரர்களே சொல்லாதபோது ஸ்டாலின் சொன்னாரு. சொல்லாதபோது சொன்னாரு. பல விஷயம் அதான் சொன்னேனே, இன்று வரைக்கும் கூட ஏங்க இந்த இந்த விதத்தில இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது கூட, காங்கிரஸ் வேண்டா வெறுப்பா இருக்கும்போது கூட, இல்ல காங்கிரஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நெனச்சாரு. ஸ்டாலின் இத நெனச்சார். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? சில பிடிவாதமா இருந்தாங்க. நெறைய தர முடியாதுன்னுலாம் நெனச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் வேண்டாம்னு நெனைக்கல அவங்க. பல நெருக்கடி வரும்போது கூட காங்கிரஸ் வேண்டான்னு திமுக விட்டுட்டு போகலங்கிறேன் நானு. திமுக எவ்வளோ பிஜேபி எவ்வளோ நெருக்கடி நம்மளுக்கு குடுத்தது. அந்த ஒரே ஒரு விஷயம் காங்கிரஸ் முதுகுல சுமத்ததோட விளைவு தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல பாதிச்சுச்சு. புரியுதுங்களா? ஏன் இது 2G மேட்டர்ல காங்கிரஸ் செய்த துரோகத்துல விட்டு கூட திமுக விட்டுட்டு போகல. 2G விஷயத்துல என்ன நடந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும். புரியுதுங்களா? ஆனாலும் கூட சரி தேசிய அளவில் ஒரு அமைப்பு நம்மளுக்கு வேணுங்கிறதுனால தான் கலைஞர் அப்படியே கடைசி வரைக்கும் காங்கிரஸோட அனுசரிச்சு போனார். அதுதான் உண்மை. சோ அப்போ அவங்க தெளிவா இருக்காங்களா சார்? காங்கிரஸ் அதாவது மேலிடம் 2 பிரிவாக தான் இருக்கு. ஒன்று 100% ராகுல், மற்றொன்று சோனியா. சோனியா. அப்போ அவங்க இப்போ ஒரு சாரார் இப்போ ஒரு சுமூக போக்கிற்கு வர்றதுக்கான காரணம், தேசிய அளவில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்க்கு திமுகவுடைய இந்த 22 எம்பிக்களோட தயவு இப்ப அவங்களுக்கு தேவைப்படுது. யாரோ ஒரு சிலரினுடைய தப்பான ஒரு முடிவால வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கு காங்கிரஸ். திமுகவினுடைய அந்த தேசிய அளவிலான ஒரு ஒரு பங்களிப்புங்கிறது வந்து காங்கிரஸ்க்கு அது விட்டு போகிறது. இப்போ திமுகவ தனி அணி அமைச்சுச்சுன்னா, அது வந்து நிச்சயமா பாஜகவுக்கு தான் உதவும். அப்படின்றது இப்ப வந்து அவங்க உணர்றாங்களா? ஓகே 100% ஒரே நாடு ஒரே தேர்தல் தீர்மானம் மீண்டும் கொண்டு வரப்பட போகுது. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் வரப்போகுது. புரியுதுங்களா? தொகுதி வரன்முறை தீர்மானமும் வரப்போகுது. இது 2லயும் பிஜேபிக்கு வந்து திமுகவுடைய தயவு தேவைன்னு நினைக்குது. பிஜேபி இந்த நேரத்துல காங்கிரஸ் கரெக்டா கழட்டி விட்டான்டா. நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. வந்துச்சுன்னா யாருக்கு பாதிப்பு அதிகம்ன்றீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயம் காங்கிரஸுக்கு என்ன ஆகும்? காங்கிரஸோட நிலைமை என்ன ஆகும்? ஒண்ணுலாம் போயிடும் காங்கிரஸ். இப்பதான் வந்திருக்கு. கர்நாடகா வரப்போகுது. கேரளா இப்பதான் வந்திருக்கு. தமிழ்நாடு இன்னும் 2 வருஷத்துல தேர்தல் வரும். அகில இந்திய லெவல்ல தேர்தல் ஆயிடுச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல காங்கிரஸ் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை மாநிலங்கள்ல பிஜேபி இப்ப இருக்கு பாத்துங்க. காங்கிரஸ் எத்தனை மாநிலத்துல இருக்கு? 100க்கு கீழே போயிரும் மீண்டும் காங்கிரஸ். பிஜேபி பெருசா ஜெயிச்சுட்டு வந்துடும். இப்போ அதுக்காகத்தான் இப்போ இந்த காங்கிரஸ் பயப்படுது. என்ன பயப்படுது? ஆஹா திமுக வேற மாதிரி முடிவெடுத்தால் நம்ம பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும்னு பயப்படுது. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து அப்படி இப்படிலாம் பேசி பார்க்குறாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை திமுக இனிமே காங்கிரஸுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. போட்டு பார்த்துடணுங்கிறேன் நான். இனிமே என்னங்க இருக்கு? தேசிய நலனா தமிழக நலனா? தமிழக நலன் தானே திமுகவுக்கு தேவை. இப்போ நம்மளை பார்த்து நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ண இவங்களை வச்சுட்டு என்ன பண்ண போகுது? இனிமே டெல்லியில் யார் ஆட்சி பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஊபியை காங்கிரஸ் பிடிச்சா என்ன, பிடிக்காட்டின்னா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் இனிமே தமிழ்நாடு நலம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே வைத்துட்டு காங்கிரஸை கழட்டி விட்டு அசால்ட்டாக இந்த 28 தொகுதியிலையும் திட்டு பண்ணிட்டு இருந்தா நீங்கள் இந்த பெரிய ஆலைன்னு சொன்ன இடத்துல கூட இன்னொரு 10 சீட்டு வந்துருந்துச்சுன்னா திமுகவுக்கு லாபம் ஆயிருந்தாக்கே 18ல் தோத்துருக்கட்டும். உண்மையா இல்லையா? 20 சீட்டு உங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? 5 சீட்டு அதிக இடத்துல போயிட்டீங்க நீங்க. அதனால ஒருவேளை காங்கிரஸ் இப்போ திடீர்னு இறங்கும் சொல்ல முடியாது. ராகுலும் பேசுறாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற இஷ்யூல காங்கிரஸ் மீண்டும் மிகப்பெரிய அதல பாதாளத்துக்கு போயிடும். பிஜேபி பெரிய லெவலில் வந்துடும்ங்கிற பயம் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு காங்கிரஸுக்கு. அதனால தான் ஒரு சும்மாவாவது ஒரு பசப்பு வார்த்தையை பேச ஆரம்பிக்குது காங்கிரஸ் திமுகவை பார்த்து. அப்படிதான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.